ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? ஸோ இந்த vlog எதை பற்றி அப்படின்னா, நம்ம ஒரு என்ன சொல்கிறது, நம்ம கேங்கில் ஒருத்தன் புதுசாக ஆட் ஆக போகிறான். அவனை பார்க்க போகிறோம். எடுத்தோடனே பெட்ரோல் பங்க்லேருந்து போடுறேன் வீடியோவை. ஸோ இந்த வீடியோவை யாராச்சும் நைட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு குட் நைட், சாயந்தரம் பார்த்தீங்கன்னா குட் ஈவினிங், காலையில் பார்த்தீங்கன்னா குட் மார்னிங். என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். இப்போ டைம் வந்து கரெக்டாக 7:18 ஆச்சு. நம்ம இப்போ கோயம்புத்தூர்லேருந்து நாமக்கல் போகிறோம். நான் அங்கே போயிட்டு என்ன வண்டிங்கிறத நான் காட்டுறேன். இப்போ என்ன பிரச்சனைனா, ஹிமாலயனில் வந்துட்டு சேர் அடிக்காமல் இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாஸ்ட் அடிச்சிருக்கு, க்ரீஸ் ஹவுஸு நல்லாயிருக்கும். இவர் எங்கே போகிறாரு? மிஷின் கடன் வாங்க போகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து டைரெக்டாக போகிறோம். அங்கே என்ன கார் அது? செலீரியோ. இது அண்ணன் வந்து புதுசாக மாட்டியிருக்காரு. ஸோ நான் போகிறது ஃபுல்லாலாம் வந்துட்டு போடல. அது வந்துட்டு பார்த்தா அது நமக்கே போர் அடிச்சிடும். சரி, ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் கண்டினியூ பண்ணலான்னு தான் என் பிளானு. அண்ணன் ட்ரிப்பு 0 பண்ணிடுச்சு. இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் வருதுன்னு பார்ப்போம். ஓகே மக்களே, வாங்க. நாங்கள் வந்து பிரேக் எடுத்தால் நான் உங்களுக்கு அதை கண்டினியூ பண்ணுறேன். இல்லை டேரெக்டாக அங்கே போய்ட்டு அதையும் நான் கண்டினியூ பண்ணுறேன். இது என்ன சம்பவம் என்னென்னா, அந்த வண்டிக்காரர் ஃபோன் எடுக்கல. இதுதான் அதில் சம்பவமே. பார்ப்போம். அன்னிங்கெல்லாம் போகிறாங்கய்யா, ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணிக்கிட்டியா. போகும்னு ஒருத்தர் எதுவுமே சாப்பிடாம விறுவிறுத்து போய் உட்காந்துருக்கானுங்கிற சிந்தனை எவனுக்காச்சும் இருக்கா? இதில் ஆரன் வேறையாடா கொய்யால இருக்குடா. அவங்களுக்கு இருக்கு, எவனும் தப்ப முடியாது. ஸோ மக்களை, இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா, இது வந்து செகண்ட் டோலு அங்கே இருக்கும். பின்னாடி தெரியுதுல்ல, அது செகண்ட் டோலு. சரி, இங்கே வந்து அப்படியே ஒரு பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்கரி அந்த ஒரே நிமிஷம் இங்கே காட்டுறேன். இந்த பேக்கரி தான் வந்தோம். அப்படியே எல்லாத்தையும் அப்படியே போட்டு ஹெல்மெட் அங்கே போட்டு நான் வந்து கிரேப் எடுத்தேன். இங்கே வந்து காஃபி எடுத்திருக்காரு. ஸோ இந்த பயணத்தை வந்து நீ என்ன சொல்ல விரும்புகிற? எல்லாருக்கும் நேம் பிடிச்சிருக்கு தெரியுமா? வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகல. அவ அயபோசாவை எடுத்துட்டு அப்படி போயிட்டு இருக்கா வயசான காலத்துல. நீ இங்க இருந்து 60 கிலோமீட்டர் வந்ததுக்கு இப்படி சொல்ற? சரி மக்களே, நாங்க அங்க போயிட்டு என்னங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். One shift later. ஸோ மக்களே, நம்ம வந்து வந்தாச்சுங்க. எங்கே இருக்கோம் அப்படின்னா, நாமக்கல் பைக்கர்ஸு. அவர் ஜாலியாக எங்கன்னா கொட்டாய் விட்டுட்டு நெளிஞ்சிக்கிட்டு. ஸோ அவருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த அண்ணா நாமக்கல்லில் வந்துட்டு பெஸ்ட் ப்ரைஸில் வந்து ஆக்சசரிஸ் பண்ணிகிட்ருக்காரு. உள்ளே போய் காட்டுறாருங்க. ஸோ இது வந்து நம்மளோட என்ட்ரன்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாமே ஆக்சசரிஸ் வந்துட்டு தேவையான அளவு எல்லாமே வச்சுருக்காரு. ஸோ செயின் லூப்லேருந்து நீங்கள் இங்கே இல்லாததும் நீங்கள் கேட்டிங்கனாலும் அவர் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. வித்தின் 1 or 2 டேஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாரு. மக்களே, இது ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த இடத்துல வந்துட்டு அந்த திப்பு சுல்தானோட கோட்டையாமா. இது ஒரு நாள் நம்ம வந்து வருவோம். அந்த இருக்குல்ல, அது திப்பு சுல்தானோட கோட்டையாமா. வேறு லெவலில் கட்டியிருக்காரு தலைவர். காம்பவுண்டெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஸோ மக்களே, நம்ம இவனை தான் எடுத்திருக்கோம். என்னோட பல வருஷ கனவு. செகண்ட்ஸில் தான் எடுக்க முடிஞ்சது. நம்ம ஃப்யூச்சரில் வேணால் பெரிய சிசி ஏதாவது புதுசாக எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஆனால் இப்போதைக்கு இதை வச்சே நம்ம ஓட்டுவோம், இதை மெயின்டைன் பண்ணுவோம். இதை நம்ம மெயின்டைன் பண்ணுறக்கே சொத்து எழுதி வைக்கணும். எனக்கு தெரியும், அப்புறம் ஏன்டா எடுத்தீங்கன்னு கேட்பேன். என்னோடய ஆசைக்காக தான், பல வருஷம் ஆசை. அந்த ஒரு ரீசனுக்காக தான் எடுத்தேன். ஓகே, இங்கேருந்து நான் கிளம்பும் போது அதை கண்டினியூ பண்ணுறேன். மக்களே இங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ தான் பெட்ரோல் அடித்தேன். எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு பார்ப்போம். இப்போ வரைக்கும் நான் 3.7 மைல்ஸா? அடே என்னடா இது? டோட்டலு என்னடா மைல்ஸு? ஓகே, 6.1 கிலோமீட்டர் வந்திருக்கேன். இப்போ நம்ம வந்துட்டு அங்கே போய்ட்டு கொஞ்சம் நேரத்தில் வண்டி மாற்றிடுவோம். இப்போ க்ரூஸ் பண்ணிட்டு தான் போவோம். சிலப்போ இந்த ஸ்பீடோமீட்டர் நல்லா ஒர்க் ஆகுது, சிலப்போ ஒழுங்காக ஒர்க் ஆகலை.
காற்று சத்தம் கேட்டுச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அப்படியே கொஞ்சம் க்ரூஸ் பண்ணிட்டு போவோம். ஏன்னா சும்மா ஒரு க்ரூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் வேணும்னா முன்னாடி விட்டுருக்கானா முறுக்குனா போயிடுறான் இவன், செமையாவே போகிறான். போது நமக்கு கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இருக்குது. போதும் இது போவோம். ஆனால் ஸ்பீடா மீட்டர் தப்பா இல்லை, தப்பா இருக்கு. ஓட்டு அந்த பள்ளத்தை விட்டு ஏத்துறேன். அந்த பள்ளத்தை ஸோ மக்களே, இந்த வீடியோ அவ்வளோதான். என்னடா வண்டி ஓடிட்டுருக்கு பிளாக் ஆகி வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக இன்றைக்கி என்னாச்சு அப்படின்னா, நான் அப்படியே ஆஃபீஸ் போய்ட்டேன். இந்த வீடியோ வந்து கன்டினியூ பண்ண முடியல. சரி, அது வந்து ஒரு சின்ன ஒரு கிளிப்பாக இந்த வீடியோ கூட ஆட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வரைக்கும் ஒரே ஒரு மாடிஃபிகேஷன் தான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அந்த வீடியோவில் என்ன சொல்ல வந்திருப்பேன் அப்படின்னா, வீட்டுக்கு போயிட்டு இந்த வண்டிக்கு என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது சொல்லான்ட்டு தான் இருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அதை வந்து எடுக்க முடியல. ஸோ அதனால் ஒரு சின்ன கிளிப்பை ஆட் பண்ணி விட்டேன். இப்போ வரைக்கும் ஒரே ஒரு மாடிஃபிகேஷன் தான் பண்ணியிருக்கேன். அதை பற்றி தான் அடுத்த வீடியோவில் வரப்போகுது. சரிங்களா? இப்போ அதுக்கான ஒரு ஹிண்ட்டு மட்டும் கொடுக்குறேன். முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்ற பார்ப்போம். நானும் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். ஸோ இது வந்து எக்ஸாஸ்ட்டாக இருக்குமா, இல்லாட்டினா ஃபில்டராக இருக்குமா, இல்லாட்டினா இருக்கிற எக்ஸாஸ்ட்டாக மாடிஃபிகேஷன் பண்ணியிருப்பேனா? முடிஞ்சால் கெஸ் பண்ணி கரெக்டான ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. ஸ்டண்ட் பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள், யார் இல்லாத இடத்துல போய் பண்ணுங்கள், யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஸோ ஸ்டண்ட்டை வந்துட்டு ஒரு க்ரைம் ஆக்கிடாதீங்க மக்களே. நான் அதை தான் ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். கூடிய விரைவில் நம்மளும் ஸ்டண்ட்டை ஆரம்பிப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் மக்களே. Here we go again.